அனைவருக்கும் வணக்கம். சாதி எப்படி தோன்றியது? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிற போது சதிக்கு கால் முளைத்து சாதியாக மாறியது என்று சொன்னார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தன்னுடைய பாடலிலே சாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலைக்கழிப்போம், பின்னர் ஒழித்திடுவோம், புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னார். சாதி என்பது இந்த சமூகத்தின் புற்றுநோய் போன்றது. சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்திற்கு நிறைய தலைவர்கள் போராடினார்கள், சுதந்திரத்தை பெற்றார்கள் என்று எழுதுகிறோம், பேசுகிறோம். சுதந்திர தினம், குடியரசு தினத்தில் கொடியேற்றி கம்பீரமாக கொடியேற்றி இனிப்புகளை வழங்குகிறோம். இந்த காலகட்டத்திலே நிறைய நாம் படிக்கிறோம். நல்ல நல்ல வேலைக்கெல்லாம் நாம் செல்கிறோம். கடுமையான தேர்வை கூட வெற்றி பெற்று நாம் அந்த படிக்க செல்கிறோம். ஆனால் புத்தி மட்டும் இன்னும் மாறவே இல்லை. குறிப்பாக திராவிட இயக்க தோழர்களும் பொது உடைமை இயக்க தோழர்களும் எனக்கு தெரிந்து இந்த சாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தெரிவிக்கிறது மட்டுமல்ல, குடும்பத்தில் அந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஆர்வமாக ஈடுபாட்டுடன் அவர்கள் செய்து வைக்கிறார்கள். காரணம், அந்த சித்தாந்தங்களை கொள்கைகளை உள்வாங்கிய காரணம். தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னதே சாதி ஒழிப்புக்கு தான். தந்தை பெரியார் அவர்களே சொல்கிறார்கள், அதாவது நான் சாதி ஒழிக்க தான் வந்தேன், சாதி மதத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொன்னாங்க. சரி, மதத்தையாவது ஒழிப்போம், இன்னும் மதத்தை ஒழிக்கலான்னு நினச்சேன். மதம் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொன்னாங்க. சரி, சாஸ்திரத்தையாவது ஒழிப்புன்னு நான் வந்தப்போ சாஸ்திரம் கடவுளுக்கு கட்டுப்பட்டதுன்னாங்க. அதனால தான் நான் கடவுளை ஒழிப்பதற்காக இறங்கினேன் என்று தந்தை பெரியாரை சொல்லுகிறார். அந்த அளவிற்கு சாதி என்பது இந்த சமூகத்தினுடைய மிக மிக கொடிய நோய். அது ஒவ்வொரு மனிதனும் படித்தால் மட்டும் பத்தாது. அதான் தந்தை பெரியார் மிக அழகாக சொல்லுவார்கள், படிப்பு வேறு பகுத்தறிவு வேறு என்பது. ஆனால் அந்த பகுத்தறிவோடு நாம் சிந்திக்க வேண்டும், பகுத்தறிவோடு நம்ம குடும்பத்தை நடைபோட வேண்டும். அப்போதுதான் ஒரு சமத்துவம், சுதந்திரம் பெற்றதற்கான ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு சமத்துவமான உலகத்தில் வாழ்கிறோம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கும். நாமும் ஒரு மனிதன் என்கிற ஒரு அடையாளத்துக்கு எப்போது வருகிறோம் என்று சொன்னால், அந்த சாதிங்கிற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து. அதற்காக நம்ம பள்ளியிலே சாதி கேட்கிறார்கள் என்று சில அறிவுஜீவிகள் சொல்கிறார்கள். அங்கு கேட்பது இடஒதுக்கீட்டுக்காக. உன்னை எப்போதெல்லாம் எதை வைத்து பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று சொன்னானோ, எதை வைத்து ஒரு குறிப்பிட்ட சாலையிலே பாதையிலே பொது பாதை நடக்கக்கூடாது என்று சொன்னானோ, எதை வைத்து கோயிலுக்கு போகக்கூடாது சொன்னானோ, அதே சாதியை வைத்து நீ செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. அதையும் இதையும் குழப்பக்கூடாது. சில அறிவுஜீவிகள் அங்கு பள்ளியிலே கேட்கிறார் ஜாதி, இங்கே ஜாதி இல்லை என்று சொல்கிறார் என்று ஒரு குழப்பத்தை அப்போதிலிருந்தே சிலர், அந்த நச்சுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே சாதி என்பது இந்த சமூகத்தில் ஒழிய வேண்டிய ஒன்று. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.